தா தை தி தி தை 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 வாங்க வாங்க. அதான் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. வாங்க வந்து பாருங்க. பாத்தீங்களா என் பொண்ணு. அம்மா வணக்கம்மா. வணக்கம். சூர்யா இங்க வாமா. இதான் என் பொண்ணு. உன் உயரம் என்னம்மா? 5 அடிக்கு கொஞ்சம் கம்மி. 4 அடி 11 அங்குலமா? ஆமா இப்ப என்ன படிக்கிற? தி அதர் சைட் ஆஃப் மிட்நைட். என்னது? இங்கிலீஷ் நாவல். அட்டேங்க அப்பா, பெரிய படிப்பு தான் போல் இருக்கு. ஆமா இந்த டான்ஸை தவிர நீ வேற என்னென்ன கத்துக்கிட்டு இருக்க? கராட்டே, குங்ஃபு, ஜூடோ, கிர்னா டிர்னா. கிர்னா டிர்னாவா? அதானே, எனக்கு தெரியாம இதெல்லாம் எப்ப கத்துக்கிட்ட? அதென்னமா அது கிர்னா டிர்னா? அதான் தேவையில்லாம நிறைய கேள்வி கேக்குறவங்கள மாறி மாறி கண்ணத்துல அரையிறது. குழந்தைகிட்ட வேற ஏதாவது கேள்வி கேட்கணுமா? கிடையாது, நீ போய் ஆடுமா. வணக்கம். இவர்தான் தபேலா மாஸ்டர். ஓஹோ பேஸ் பேஸ். நீங்க பரதநாட்டியத்தை தவிர தபேலா கூட வாசிப்பீங்களா? அவர் வேற இவர் வேற. இவர் வேற அவர் வேறயா? அவர் மாதிரி இவரு, இவர் மாதிரி அவரு. எனக்கு ஒண்ணும் புரியலீங்களே. எவரு மாதிரி எவரு? இந்த தபலா இருக்குதே அதுதான் அவரு. இந்த டான்ஸ் இருக்குதுல்ல அது இவர் இல்லையே. என்னங்க இது? எனக்கே புரியலைங்க. ஐயோ நிறுத்துங்களேன், என்ன குழப்பம்? நேராவே பாத்துருங்களேன். ராஜரத்னம் சீக்கிரம் வாங்க சார் ப்ளீஸ். ராஜரத்னம். நான் ராமரத்னம். என்னங்க இது? 2 பேரும் ஒரே மாதிரி பக்கத்துல பக்கத்துல நிக்கிறாங்க. ஏங்க நாங்க என்ன ட்ரிக் ஷாட்டா காட்டுறோம்? 2 பேரையும் ஒன்னா கொண்டாந்து நிறுத்தி இருக்கோம். இவங்க ரெட்டை பிறவிங்க. ஆமா, சார் ஒரிஜினல், இவர் கார்பன். அங்க மந்தவழி பிரதர்ஸ். முதல்ல டான்ஸ் மாஸ்டர் மட்டும்தான் ஏற்பாடு பண்றதா இருந்தேன். அவர் சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்டாரு. 2 பேரும் எடுத்துக்கிட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க அதான் ஹோல்சேலா புக் பண்ணிட்டேன். இன்னைக்கு பாடம் போதும், போயிட்டு நாளைக்கு வாங்க. நீங்க வாங்க வாங்க. இவன் என் மகன் ரமேஷ், தபலா கத்துக்கிறான். வருங்கால ஜாகிர் ஹுசைன். யாரு? நம்ம நாட்டுக்கு ஜனாதிபதியா இருந்தாரு அவரா? ஐயோ, அவருக்கு தபேலா எல்லாம் வாசிக்க தெரியாது. இவ சொல்றது பிரபல தபேலா வித்வான் ஜாகிர் ஹுசைன். ஓஹோ, ஜாகிர் ஹுசைனா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, தபேலா வாசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியா? அதை விடுங்க. என் பொண்ணு சூர்யா இருக்காளே, இன்னும் 1 வருஷம் கழிச்சு பாருங்க அகாடமியா அவ பின்னாடி சுத்த போகுது. அவ்வளவு நல்லா ஆடுமா? அவ என்ன ஆடுறது, நானே ஆடுவேனே. உங்களுக்கு வள்ளூர் ராமையா பிள்ளைய தெரியுமோ? அவர்கிட்ட நான் டான்ஸ் கத்துக்க போனேன். ஒரு 10 நிமிஷம் தான் சார், நான் லேட்டா போயிட்டேன். அதுக்குள்ள இந்த நித்திய சூடாமணியின் பட்டம் வாங்கியிருக்காங்களே கமலா, அவங்க முந்திக்கிட்டாங்க. அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, நான் இங்கேயே இருக்கேன். இல்லன்னா இந்த பட்டம் இவளுக்கு கிடைச்சிருக்கும். பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலின்னு இவ ஆடிக்கிட்டு இருப்பா. கையில வெத்தலை பொட்டியோட இவ பின்னாடியே நான் சுத்திக்கிட்டு இருப்பேன். அப்பவும் நீங்க தான் என் புருஷனா? பிராப்தம். சூர்யா இங்க வாமா. சார் யாருன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. தரகர். ஏன்பா மாடு வாங்க போறீங்களா? சிச்சி, அவர் மாட்டு தரகர் இல்லடா, கல்யாண தரகர். ஏன்பா ரமேஷ் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அவன் இன்னும் 8ஆவதே முடிக்கலையே. வாய் முடி வாயாடி கழுத. நீங்க உட்காருங்க. நீ போய் சாரு காஃபி எடுத்துட்டு வா போ. இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சும்மா ஆட்டமும் பாட்டமும் கல கலன்னு அட அட அடா. உள்ள போச்சே வாயாடி பொண்ணு, அதை நான் சும்மா விட போறதில்ல. இனிமே அதுக்கு நான் தான் ஒரு நல்ல வரலா கொண்டு வர போறேன். உங்ககிட்ட கை நிறைய கமிஷனும் வாங்க போறேன். அதானே. பட்டணத்துல இருந்து வராரு. இவர்தான் வீட்டு மாப்பிள்ள. ஆக போற மாப்பிள்ளன்னு சொல்லியா? ஜானகி பொண்ணுக்கு வரப்போற புருஷன் இவன் தானா? ஐயா, பட்டணத்துக்காரங்க வந்துட்டாங்க. அப்படியா? வா தங்கச்சி, வா மாப்பிள்ள. ஒண்ணுதான் தயாராயிட்டால மயில்சாமி. மாப்பிள்ள கையில தாலி எடுத்து கொடுத்துட வேண்டியதானே? சும்மா இருயா ராஜா, நீ உள்ள போமா. ஏய் காப்பி ஓட்டா, காப்பி சாப்பிடு. பரவாயில்ல மாமா. சாப்பிடுங்க மாப்பிள்ள, மாமா தான் உபச்சாரம் பண்றாருல்ல.
என்ன தம்பி இங்க உட்காந்துக்கிட்டு உன்னை பாக்கணும்னு உள்ள பொண்ணு காத்துட்டு இருக்குல்ல, வந்து முகத்தை காட்டு. வாப்பா வா, வெக்கப்படாத. மாப்பிள்ள மன்னத மாதிரி இருக்காரு. திஷி சுத்தி போடணும். போடி. மாப்பிள்ள பொண்ணை நல்லா பாத்துங்க. பொண்ணு என்ன பொண்ணு, பொண்டாட்டின்னு சொல்லுங்க. என்னை ஒரு பாடுபடுத்த மாலை காத்து வந்து வந்து மாறி துரத்த ஏலங்கிளியே ஏறி கரையில் காக்க வைக்காதே சில காலம் தனியே வாடி உனை எதிர்பார்க்க வைக்காதே முத்தம்மா முத்து முத்து முத்தாலம்மா ஒத்தம்மா அச்சம் வெட்கம் விட்டாளம்மா கல்யாண தேதி எப்போது கண்ணாலே நீ சொல்லு சொன்னாலே போதும் இப்போது பெண்மானே ஏங்குது கிடக்குது காத்து கருப்புகள் பார்த்து பழகம்மா கை கோர்த்து நடந்திட காலம் இருக்குது காதல் அழகம்மா கல்யாண தேதி எப்போது கண்ணாலே நீ சொல்லு சொன்னாலே போதும் இப்போது பெண்மானே ஏங்குது முத்தம்மா முத்து முத்து முத்தாலம்மா ஒத்தம்மா அச்சம் வெட்கம் விட்டாளம்மா கல்யாண தேதி எப்போது கண்ணாலே நீ சொல்லு சொன்னாலே போதும் இப்போது பெண்மானே ஏங்குது முத்தம்மா முத்து முத்து முத்தாலம்மா ஒத்தம்மா அச்சம் வெட்கம் விட்டாளம்மா முத்தம்மா முத்து முத்து முத்தாலம்மா
அடடே, யாருது மாமா மோட்டார் சைக்கிள்? ஒண்ணுதான் மாப்பிள்ள. என்னதா? ஆமா, கல்லு வீட்டு சிங்காரத்துக்கிட்ட சொல்லி புதுசா ஒரு மோட்டார் சைக்கிள் வேணும்னா கொண்டாந்து நிறுத்திட்டான். இந்த சாவி. அதுக்குள்ளேயே மாமன் வீட்டு பரிசமா? பரிசு என்ன தங்கச்சி பரிசம்? என் பொண்ணு கழுத்துல மாப்பிள்ள 3 முடிச்சு போட்ட கையோட என் எல்லா சொத்துக்கும் அவன் தானே எஜமான. என்ன திடீர்னு பிரத்யட்சமாகறீங்க? என்ன பத்தி நினைச்சியா இல்லையா? நினைச்சேன். நீ நினைக்கிறப்போ நாங்க இருப்பேன். அது ஒரு டைப்பான பந்தம். இந்த பந்தம் சொன்னல அப்புறம் வச்சுக்கலாம். இந்த மோட்டார் சைக்கிள் எரவலா இல்ல வாடகையா? நோ எரவல்ஸ், நோ வாடகை. இதுக்கு நான் தான் ஓனர். எப்ப வாங்குனீங்க? நான் ஏன் வாங்கணும்? எனக்கு ஒரு மாமா இருக்காரு. அவர் நான் எதை கேட்டாலும் வாங்கி தந்துருவாரு. உங்க மேல அவ்வளவு பிரியமா? பின்ன அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காளே, அவளை எனக்கு கட்டி வைக்க இது ஒரு அட்வான்ஸ். அவ அழகா இருப்பாளா? லட்சணமா இருப்பா. ஹே, கவலைப்படாத, உன்னை கைவிட மாட்டேன். தேவியர் இருவர் முருகனுக்கு. அரஞ்சனா தெரியுமா? சூர்யா, என்ன? நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன திடீர்னு மூடு வந்துருச்சு? மூட் வரணுங்கிறதுக்கு தானே இந்த தனிமையான இடத்துக்கு கூட்டு வந்திருக்கேன். ஆமா, தனிமையான இடம். என்ன ஒண்ணும் செஞ்சிட மாட்டீங்களே? நான் என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கிற? சீ. எங்க எங்க இன்னொரு தடவை சொல்லு. என்ன? நீ சீன்னு சொல்றப்போ எனக்கு ஒரு கிக் கிடைக்குது. ஐயோ. எங்க எங்க மறுபடியும் தள்ளு பார்க்கலாம். எதுக்கு? உன் கைப்பட்டா என் உடம்பெல்லாம் சிலுக்குது. இந்த இன்பம் மறுபடியும் கிடைக்காதான்னு மனசு ஏங்குது. அப்புறம் அப்புறம் என்ன தேடுறீங்க? கற்பனைய. அடிக்கடி எதையாவது கோட்டை விடுறது, அப்புறம் தேடுறது. எதை கோட்டை விட்டாலும் விடுவேன். ஆனா ஒன்ன மட்டும் விட மாட்டேன். ஒண்ணு மட்டுமா? உன்னை மட்டும். ராஜு, நீங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க. என் பேச்சு மட்டும் தான் உனக்கு தெரியும். என் ஆக்ஷன் இன்னும் நீ பார்க்கலையே. ஏய், ப்ளீஸ். ஏன் பிடிக்கலையா? பிடிக்குது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கலாமே. பொறுத்துக்கலாம். எவ்வளவு நாள் வேணாலும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும். வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும்னு இத்தனை வருஷமா நான் பொறுத்துக்கிட்டல. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா சூர்யா, இவ்வளவு படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம எங்க அம்மாக்கு பாரமா இருக்கிறோமே நினைக்கிறப்பதான் எனக்கு வேதனையா இருக்கு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சீக்கிரம் வேலை கிடைச்சிடும். அந்த நம்பிக்கையில தான் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ப்ளீஸ். நோ. இது ஒண்ணுதான் எனக்கு பிடிக்கல. சிகரெட் பிடிக்காம உங்களால இருக்க முடியாதா? முடியல சூர்யா. நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என்னால நிறுத்த முடியல சூர்யா. முடியும். என்ன காதலிக்கிறது உண்மையா இருந்தா உங்களால நிச்சயம் முடியும். சூர்யா, நீ என்ன காதலிக்கிற இல்ல? அதுல என்ன சந்தேகம்? அப்ப நான் உன்னை கேக்குறேன், ஏன் விருப்பத்துக்காக உன் வேலையை விடுன்னு சொல்றேன். உன்னால முடியுமா?